ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குஹாஸ் ஃபேக்ட் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹார்ட் ஒர்க், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொன்னாலே நமக்கு மைண்டில் வருது தாமஸ் ஆல்வா எடிசன் தான். இவர் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க டீச்சர் ஒரு லெட்டரை கொடுத்து இது உங்கள் அம்மா கிட்டே கொடுத்து படிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வீட்டுக்கு வந்து அந்த லெட்டரை அம்மா கிட்டே கொடுக்குறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனோட அம்மா அதை அழுதுகிட்டே படிக்கிறாங்க. அப்போ எடிசன் இது என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ஒரு ஜீனியஸ் சைல்டு, ஒன்று படிக்க வைக்கிறதுக்கு அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் இல்லை, ஸோ இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்கிறாங்க. வீட்டிலே படிக்க வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க அம்மா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பழைய புக்ஸை வாங்கி தராங்க. இப்படியே நாள் கடந்து போச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு நிறைய இன்வென்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அதே மாதிரி த கிரேட்டஸ்ட் இன்வென்டர் ஆஃப் த செஞ்சுரின்ற அவார்டையும் வாங்கியிருக்காரு. அந்த அவார்ட் வாங்கும்போது அவங்க அம்மா அவர் கூட இல்லை, அதாவது இறந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு நாள் பழைய ஜாமான்கள்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கும் போது இந்த லெட்டர் அவர் கையில் கிடைக்கிது. சின்ன வயசுலேயே நம்மளை ஜீனியஸ்னு சொல்லியிருக்காங்க, இந்த லெட்டரை இப்போ எடுத்து படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி படிக்கும் போது அதில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆட்லெட் சைல்டு, அதாவது மனம் குன்றிய குழந்தை. ஸோ அவருக்கு அந்த ஸ்கூலில் படிக்க இடம் இல்லை, நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்டை ஒரு வீட்டில் வச்சு படிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இதை கேட்டதுக்கப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் சில மணி நேரங்கள் அழுகவும் செஞ்சார். அதுக்கப்புறம் டைரி எடுத்து அவங்க அம்மா பற்றி எழுதினார். ஒரு ஆட்லெட் சைல்டாக இருந்த என்னையை சூப்பர் ஹீரோவாக இருந்த நீங்கள் ஒரு ஜீனியஸாக மாற்றிருக்கீங்க. சொல்லப்போனால் என் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் எப்பயுமே தன் குழந்தையோட வளர்ச்சிக்காக என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.